கூப்பிடுதே, காட்டுப்புறா சத்தமிடுதே, கற்கள் கூப்பிடுதே, காட்டுப்புறா சத்தமிடுதே. நீயும் நானும் இயேசுவுக்காக என்ன செய்து விட்டோம்? நீயும் நானும் இயேசுவுக்காக என்ன செய்து விட்டோம்? எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே, எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே. சத்தங்கள் உந்தன் செவிகளில் கேட்கலையோ? அழிந்திடும் வாலிபரின் அலறல் சத்தங்கள் உந்தன் செவிகளில் கேட்கலையோ? ஆத்துமபாரம் கொண்டு அருகினில் நீ சென்று அன்பாய் இயேசுவை சொல்லிடு. ஆத்துமபாரம் கொண்டு அருகினில் நீ சென்று அன்பாய் இயேசுவை சொல்லிடு. எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே, எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே. அன்புக்காய் ஏங்கி அலைந்து திரிந்திடும் கோடிக்கணக்கான உள்ளங்களை, அன்புக்காய் ஏங்கி அலைந்து திரிந்திடும் கோடிக்கணக்கான உள்ளங்களை ஆற்றி தேற்றிட நான் உண்டென்று சொல்லிட யாரை இன்று நான் அனுப்புவேன்? ஆற்றி தேற்றிட நான் உண்டென்று சொல்லிட யாரை இன்று நான் அனுப்புவேன்? எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே, எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே. விடை தெரிய குழப்பம், வழி தெரிய கலக்கம், கண்ணீரின் பாதையில் போகின்றாரே. விடை தெரிய குழப்பம், வழி தெரிய கலக்கம், கண்ணீரின் பாதையில் போகின்றாரே. நானே வழி என்று விடையை காட்டிட உனக்கிருக்கும் வேலத்தோடு புறப்படு. நானே வழி என்று விடையை காட்டிட உனக்கிருக்கும் வேலத்தோடு புறப்படு. எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே, எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே. கற்கள் கூப்பிடுதே, காட்டுப்புறா சத்தமிடுதே, கற்கள் கூப்பிடுதே, காட்டுப்புறா சத்தமிடுதே. நீயும் நானும் இயேசுவுக்காக என்ன செய்து விட்டோம்? நீயும் நானும் இயேசுவுக்காக என்ன செய்து விட்டோம்? எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே, எழும்பி வா வாலிபனே, எழும்பி வா கன்னிகையே. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம். நாள் டிசம்பர் 12, 13. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சன்ராஜ். எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க போகிறார். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்க போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம்
வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 115:14 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி இங்கு வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் நாம் இருக்கும் நிலையிலேயே இருப்பதை யாரும் விரும்பவில்லை. எல்லா காரியத்திலும் நாம் வளரவும் முன்னேறவும் விருத்தி அடையவுமே நாம் விரும்புகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், அவர்களுடைய வேலை, அவர்களுடைய திருமணம், அவர்களுக்கு வேண்டிய குழந்தை பாக்கியம், அவர்களுடைய தொழில், எந்த வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு வளர்ச்சி, ஒரு வர்த்திப்பு, ஒரு விருத்தி உண்டாக வேண்டும் என்று சொல்லிதான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார் என்றுதான் இந்த வேத வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்கள். ஒருவனாய் இருக்கும் போது அவனை தேவனாகிய கர்த்தர் அழைத்தாராம். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, புறப்பட்டு வா என்று சொல்லி ஒருவனாய்த்தான் ஆண்டவர் அழைத்தார். அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி உன்னோடு நான் என்னுடைய உடன்படிக்கையை பண்ணி உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதே போல அவன் ஒருவனாய் குழந்தையற்றவனாக அவன் அங்கிருந்து கிளம்பின போதிலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்தரித்து கொண்டான். ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கை கொடுத்து அவன் மூலமாய் வழி வழியாய் சந்ததிகளை பெருக பண்ணி அவனை வர்த்திக்க பண்ணினார். ஆபிரகாமுக்குள் திரளான ஆசீர்வாதங்களை இன்று வரை நாம் பெற்று அனுபவிக்கிறோம் என்பதை நாம் காண முடிகிறது அல்லவா? அதே போலதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் நாம் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, அந்தந்த அத்தனை காரியத்திலும் ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். அது படிப்பாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வேலை காரியமாக இருக்கட்டும், நம்முடைய சரீர சுகமாக இருக்கட்டும், எதுவானாலும் ஆண்டவராகிய தேவன் சொன்னபடியே நம்மை வர்த்திக்க பண்ணி நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாமா? எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே வெறுமையாக்கப்பட்டு ஒன்றும் இல்லாதவர்களாக நாங்கள் இழந்து போனவர்களாக விரக்தியாயிருக்கிறோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை அவர்களுடைய குடும்பத்தின் தொழிலாக, வியாபாரமாக இருந்தாலும், ஒருவேளை அது ஊழியமாக இருந்தால் கூட ஆண்டவரே எங்களையும் வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி யாரெல்லாம் எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் கவனித்து கேட்கிறீர். என் பிள்ளைகளை பாரும், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இன்னும் வரவில்லை. தொழிலில் ஆசீர்வாதம் இல்லை. வருமானத்தில் ஒரு விருத்தி இல்லை. ஏதோ ஒரு காரியத்திற்காக குறைவோடு கூட உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கண்ணோக்கி பார்த்து இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே, அந்த வார்த்தையின்படியாக எந்தெந்த விதமான ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி அவர்களை வளரச் செய்து முன்னேற பண்ணி
பண்ணி அவர்கள் வாழ்க்கையில் குறைவுகளை அனுபவித்த அத்தனை விஷயத்திலும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக, தொழில்கள், வியாபாரங்கள், ஊழியங்கள், வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர்கள் குடும்ப சமாதானம், சரீர சுகம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உமது கிருபையின் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.